நீங்கள் PM கிசான் சம்மான் நிதி திட்டத்தின் பயனாளி இருந்தால் அரசு வருடத்துக்கு 6000 ரூபாய் உதவி தருகிறது என்பது தெரியும். இது 2000 ரூபாய் என 3 தவணைகளாக வருகிறது. இந்த திட்டத்தில் 21வது தவணை பணம் பெற வேண்டுமென்றால் அதற்கும் முன் உங்கள் KYC-யை முடித்திருக்கணும். இது எல்லா விவசாயிகளுக்கும் கம்பல்சரி. இந்த வீடியோவில் சில நிமிஷத்தினே எப்படி ஆன்லைன்லே KYC முடிக்கலாம் என்று முழு லைவ் ப்ராசஸை காட்ட போறேன். முதல்ல ஒரு பிரவுசர் ஓபன் பண்ணுங்க. நான் இங்கே PM கிசான் என்று சர்ச் பண்ற மாதிரி நீங்களும் சர்ச் பண்ணுங்க. பிறகு அபிஷியல் வெப்சைட் வரும். அதே லிங்க் டிஸ்கிரிப்ஷன்லும் பின் கமெண்ட்லயும் கொடுத்திருக்கிறேன். அங்கே இருந்து நேராவே போர்ட்டலுக்கு போகலாம். வெப்சைட் ஓபன் ஆனவுடன் ஒரு இன்டர்ஃபேஸ் வரும். இதுல நியூ ஃபார்மர் ரெஜிஸ்ட்ரேஷன் கீழே EKYC ஆப்ஷன் இருக்கும். அதுல கிளிக் பண்ணலாம். இல்லனா ஃபார்மர் கார்னர்லயும் EKYC ஆப்ஷன் இருக்கு. எந்த ஆப்ஷன்னாலும் கிளிக் பண்ணலாம். கிளிக் பண்ணியதுக்கு அப்புறம் ஆதார் நம்பர் என்டர் பண்ண சொல்லும். இங்கே கவனிக்கணும், PM கிசான் போர்ட்டல்ல ஆல்ரெடி ரெஜிஸ்டர் பண்ண அந்த ஆதார் நம்பரை தான் என்டர் பண்ணணும். சர்ச் கொடுத்த உடனே உங்கள் ரெக்கார்ட்ஸ் ஃபெச் ஆகிடும். அதுக்கப்புறம் மொபைல் நம்பர் என்டர் பண்ண சொல்லும். இதுல வேண்டும் ஆதாருக்கு லிங்கான மொபைல் நம்பரை என்டர் பண்ணணும். ஆதாருக்கு லிங்கான நம்பர் தெரியலனா வேற நம்பர் என்டர் பண்ணலாம். ஆனா அப்படின்னா கொஞ்சம் ப்ராப்ளம் வரும். அதுக்கான சொல்யூஷனும் லேட்டர் சொல்றேன். ஆதார் லிங்க்டு மொபைல் நம்பர் என்டர் பண்ணியிருந்தா கெட் மொபைல் OTP கிளிக் பண்ணுங்க. உடனே மொபைலுக்கு OTP வரும். அந்த OTP-யை என்டர் பண்ணி சப்மிட் OTP கொடுக்கணும். இதை முடிச்சதும் கெட் ஆதார் OTP என்று ஒரு புதிய ஆப்ஷன் வரும். அதை கிளிக் பண்ணுங்க. கீழே ஒரு செக்ஷன் ஓபன் ஆகும். இங்கே உங்கள் ஆதாருக்கு லிங்கான மொபைலுக்கு OTP அனுப்பியிருக்காங்கன்னு மெசேஜ் வரும். இப்படி 2 OTP வர்றதுக்கு காரணம், ஃபர்ஸ்ட் OTP PM கிசான் போர்ட்டல்ல இருந்து வரும். செகண்ட் OTP UIDAI-ல இருந்து வரும். ஆதார் டேட்டா வெரிஃபை செய்ய. இப்ப இந்த செகண்ட் OTP-யை என்டர் பண்ணி கன்சென்ட் அக்செப்ட் பண்ணி சப்மிட் கொடுத்தா போதும். கண் முன்னே EKYC has been done successfully என்று மெசேஜ் பாப்பப் ஆகும். அதாவது உங்கள் KYC செம்ம எளிமையா முடிஞ்சிடும். பின்னாடி மீண்டும் KYC கம்ப்ளீட் ஆயிருச்சா இல்லையான்னு செக் பண்ணணும்னா EKYC ஆப்ஷனுக்கு போய் ஆதார் நம்பர் என்டர் பண்ணி சர்ச் கொடுத்தா ஆல்ரெடி கம்ப்ளீட் ஆயிருச்சுன்னு மெசேஜ் காட்டும். ஸ்கிரீன்ல KYC பண்ணணும் என்று மெசேஜ் வந்தா அதை கண்டிப்பா முடிச்சிருங்க. இப்ப ஃபார்மர் ரெஜிஸ்ட்ரியும் கம்பல்சரி ஆகிட்டது. இன்னும் ஃபார்மர் ரெஜிஸ்ட்ரி பண்ணலனா அதவும் ஃபினிஷ் பண்ணணும். அதால நிறைய பெனிஃபிட்ஸ் கிடைக்கும். நியூ ரெஜிஸ்ட்ரேஷன்ஸுக்குமே இது மஸ்ட். ஃபார்மர் ரெஜிஸ்ட்ரி எப்படி பண்ணறது என்ற ஒரு செப்பரேட் வீடியோவும் இருக்கு. அத லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்திருக்கேன். அப்படின்னா இதுவே PM கிசான் திட்டத்துல உங்கள் KYC-யை மிகவும் சுலபமா கம்ப்ளீட் பண்ணிக்கலாம். அதனால் அரசு கொடுக்கும் தவணை பணம் எந்த பிரச்சனையும் இல்லாம கிடைக்குது. வீடியோவை உங்க தெரிஞ்சவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்க. சேனலுக்கு இனிமேதான் வரீங்களானா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அடுத்த வீடியோல சந்திப்போம். அப்ப வரைக்கும் பாய்.